Flugzeug ist abgestürzt und nur eine Affe hat überlebt. In diesem Sketch von Udayabalan sehen Sie einen Interview mit dem Affen, der vom Afzal gespielt wird. அடுத்தது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. என்னன்னா ஒரு சின்ன ஸ்கிட். அது கான்செப்ட் என்னன்னா நீங்க சொல்றீங்களா நான் சொல்லிடலாம்? நீங்களே சொல்லிடுறீங்களா? சரி, அவர் தான் சொல்லுவாங்க. காப்பிரைட்ஸ் இவர் சொன்னா கேட்க மாட்டீங்களா? சரி, உதயபாலனை கூப்பிடுறோம். அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு பகுதியில் இந்த வீணா போன தூண்டு கம்பிகள் வழங்கும் நடக்காதது என்ன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நம்மளோட நிகழ்ச்சியில உண்மையை ஊடுருவி தேடி கண்டுபிடிச்சு எடுத்து காமிக்கிறோம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது நாள் வரைக்கும் நம்மளோட நிகழ்ச்சிகள்ல பல செய்திகளை, பல சம்பவங்களை, பல விஷயங்களை பத்தி நம்ம அலசிருக்கோம், ஆராய்ச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு செய்தி உண்மையிலே வித்தியாசமானது. எனக்கும் முதல் அனுபவமா இருக்கு. என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான், போன வாரம் ஒரு பெரிய விமான விபத்து நடந்திருக்கு. அதுவும் எல்லாருமே தெரியும். அந்த விமான விபத்துல பயணம் பண்ண 350 பேரும் குட்டகேஸ் போயிந்தி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த விமானத்துல பயணம் பண்ண ஒரே ஒரு மனித குரல் மட்டும் தப்பிச்சு. அந்த விமானம் ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு, எதனால விபத்து நடந்தது, அதோட கருப்பு பெட்டி பிளாக் பாக்ஸ், என்ன மேத சுந்தரராஜ மாதிரி பேசுறேனோ, எதுவுமே கிடைக்கல. எந்த காரணமும் தெரியல, எந்த விஷயமும் தெரிய வரல. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் நம்ம உண்மை கண்டறிய இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அந்த குரங்கு கிட்ட எப்படியாவது பேசி, குரங்கு மாதிரி இல்ல மனுஷன் மாதிரி தான் பேசி அந்த உண்மையை கண்டறிய சொல்லி நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த விமானத்துல பயணம் பண்ண அந்த குரங்கோட பேரு அர்னால்ட். லெட்ஸ் வெல்கம் அர்னால்ட் டு தி ஸ்டேஜ். Please Arnold, take your seat. Okay. குரங்கா. So, Arnold, இங்க எல்லாரும் ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒரு குரங்கு ஃப்ளைட்ல பயணம் பண்ணிருக்கோம் அப்படின்றதும், எப்படி ஒரு குரங்கு கிட்ட இன்டர்வியூ நடத்த போறாங்க அப்படின்றதும் அதெல்லாம் கடலை கேட்க கூடாது. இது எங்க கேட்க, நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும். எஸ், ஆனால் இந்த விபத்தினுடைய காரணம் நமக்கு தெரியல. ஆனால் ராஜா கொஞ்சம் கேமரா முன்னாடி பாப்பா. எஸ், இந்த விபத்தினுடைய காரணம் நமக்கு தெரியல. இந்த விபத்தினுடைய காரணம் தெரியறதுக்காக அந்த விபத்து நடந்த நேரத்துல இருந்து பின்னோக்கி பயணம் பண்ண போறோம். அதாவது அந்த விபத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, அந்த பயணிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்டு அதன் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இது மூலமா அந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடியும்னு நான் நிச்சயமா நம்புறேன். ஆனால் சரியா விபத்து நடக்கிற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஓகே, 1 hour 60 காமிக்க முடியாது கையில. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பைலட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஓகே, பைலட் ஃளைட் தான் ஓட்டிட்டு இருந்திருக்காரு. வெரி குட். அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க. ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த பயணத்துல மிக முக்கியமான மனிதர்கள்லாம் போயிருக்கிறாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க வந்து நம்மளுடைய சினிமா நடிகை பிரேயா. அவங்க ஒரு படப்பிடிப்பு குழுக்காக அந்த பயணத்துல போயிட்டு இருக்கும்போது கண்ணாடி வேலையாச்சா, சரி ஓகே, அந்த பிரேயா போயிருக்கிறாங்க. அவங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. சாதா போட தெரியாம அங்கேயா போய் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க அம்மா. சரி ஓகே, அதே படத்துடைய ஹீரோ எலக்ட்ரோ ஸ்டார் குமல், அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தூங்கிட்டு இருந்திருக்காரு. ஹீரோயினை பக்கத்துல வச்சுட்டு எப்படிப்பட்ட ஹீரோ அவரு. சரி ஓகே, அந்த படத்தோட டைரக்டர் அவர் என்ன பண்ணாரு? நல்ல ஒரு இடத்துல வச்சிருந்தாரு. நாக்கத்தொங்க ஆட்டப்பாவி ஹீரோயினை பார்த்து நாக்கத்தொங்க போட்டு உட்காந்துட்டு இருக்காரு டைரக்டர். சரி, இவங்களை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசர் கூட வந்தாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எங்க போகுது? எங்கயா போகுது?
அங்க வச்சுட்டு நீ உட்கார்ந்து ராஜா. பரவாயில்ல, உங்க மாதிரி தான் உட்காரா. வெரி குட். 1 மணி நேரம் ஆயிருக்கு. எல்லாருமே சாதாரண பயணத்துல தான் இருந்திருக்காங்க. எந்த ஒரு காரணமும் தெரியல, எந்த ஒரு விபத்துக்கான எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல. நம்ம இன்னும் கொஞ்சம் நெருங்கி போவோம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெருங்கி போய் பார்ப்போம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது வீணா போன குறுக்கு கம்பிகள் நடக்காதது என்ன? ஓகே, மேக்கப் டச்சப் எல்லாம் ஓகே தானே? ரெடி. ஓகே, கேமரா ரோல்ஸ். வீணா போன குறுக்கு கம்பிகள் வழங்கும் நடக்காதது என்ன மீண்டும் தொடர்கிறது. சோ ஆனால் அந்த விமான விபத்து நடந்த 1/2 மணி நேரம், ஓகே, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த நடிகை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இன்னும் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. என்னையா படத்துல நடிக்கும் போது கூட இவ்வளவு மேக்கப் போட்டுருக்க மாட்டாங்க போட்டுருக்கு. சரி, ஓகே. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்போ தூங்கிட்டு தான் இருந்திருக்காரு. சரி, ஓகே, விடுங்க. அப்போ பைலட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பைலட் வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. என்னது இது? சாதாரணமா விபத்து நடக்குது அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சலசலப்பு இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும். எதுவுமே தெரியல, பைலட் இன்னும் வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நீ என்ன ராஜா பண்ணிட்டு இருந்த? வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்க. ஓகே. இன்னொரு ஒரு முக்கியமான நபர் அந்த விமானத்துல பயணம் பண்ணவர், நம்முடைய மந்திரி, முக்கிய மந்திரி சூப்பா சிவம். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? காசை எண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் பார்த்தேன், மக்களோட பணத்தை அங்கேயும் போய் எண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு அவரு. ஒன்னும் புரியல. 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் எந்த விபத்துக்கான அறிகுறியும் தெரியல. அரசாங்கம் வேற இந்த பொறுப்பு எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் நெருங்கி போவோம். 10 நிமிஷம் சரியா விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம். அப்போ பைலட் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. டெலிகேட் பொசிஷன். சரி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருக்க. இந்த மக்கள் என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும்? தூங்கிட்டு தான் இருந்தாங்க. என்ன இது? விபத்து நடந்த எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல, எல்லாரும் 10 நிமிஷம் வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. என்ன ஒன்றும் புரியல. சரி, ஓகே, என்னால சஸ்பென்ஸ் தாங்க முடியல. சரியா விபத்து நடக்கிறதுக்கான அந்த 1 நிமிஷம், சரியா 1 நிமிஷத்துக்கு முன்னாடி மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பதட்டம், ஏதோ நடந்திருக்கு. எஸ் எஸ், இதுதான் எங்களுக்கு தேவை. அந்த சமயத்துல பைலட் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? எனக்கு பைலட் பயந்துட்டு இருந்தாரா? அவரு கலவரம் பண்ணாரா? அப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அந்த ஒரு 40 ஆஸ்கர் அவர் எடுப்பாங்க. எத்தனை அந்த பையனை கொடுத்துருவோம். உனக்கு வேணா கொடுத்தாரு. அற்புதம், பிரமாதம். அதாவது ஸ்கிட் பண்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது 2 பேரை வச்சே பண்ண முடியும்ன்றத உதயம் அவசரம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ